உங்களுக்கு வணக்கம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, குளிர்பானங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவுல அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, இந்த மாரி பிளாஸ்டிக் டப்பால பிளாஸ்டிக் பாட்டில்ல அடைச்சு வச்ச குளிர்பானங்கள்லாம் வாங்கி குடிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ல அடைச்ச குளிர்பானங்கள நம்ம குடிக்கக்கூடாது. ஏன் அப்டின்னா, இருக்கிற அந்த லோ கிரேட் பிளாஸ்டிக்கோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளிர்பானங்கள்ல இருக்கிற அசிடிக் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிறதால ரியாக்ட் ஆகி, அத குடிக்கிறதால தான் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பலவித பிரச்சனைகள் வருது. உண்மைய சொல்லணும் அப்டின்னா, புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான முக்கிய காரணமே குளிர்பானங்கள். இந்த பிளாஸ்டிக்ல அடைச்ச குளிர்பானங்கள் வாங்கி குடிக்கிறது தான். குளிர்பானங்களே குடிக்கவே கூடாது. வேற வழி இல்ல. வேற கோடை காலத்துல நம்ம குடிக்கணும். பன்னீர் சோடா மாரி ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு நெனைச்சாலும், கண்ணாடி பாட்டில்ல அடைச்ச குளிர்பானங்கள வாங்கி குடிங்க. இந்த பிளாஸ்டிக்ல அடைச்சத தயவு செய்து வாங்கி குடிக்காதீங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மேங்கோ ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரியான பழச்சாறுகள் அப்படின்னு சொல்ற பேர்ல உங்களுக்கு வந்து படத்த போட்டு விற்பனை செய்வாங்க. ஆனா, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான அந்த ஜூஸ் வகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டில்ல அதுவும் பிளாஸ்டிக் பாட்டில்ல அடைச்சிருந்தாவே, அதுல இருக்கிற அசிடிக் கண்டிஷன் அதோட ரியாக்ட் பண்ணி, வேற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா மாறி, அதுவும் வெயில்லயே சில பேர் போட்டுலாம் கொண்டு வராங்க. இதெல்லாம் வேற மாதிரியான உடல் உபாதைகளுக்கு கண்டிப்பா பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றது தான் ஆராய்ச்சி முடிவுகள்.